ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். என்னை சந்திக்கும் பலரும் கல்யாணம் அவர்களுடைய பெண்ணுக்கு தள்ளி போய்கொண்டே வருகிறது, செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று சில ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். அப்படி செவ்வாய் தோஷம் என்றால் என்ன? அப்படி இருந்தால் அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? திருமணம் தள்ளிப்போவதற்கு பல காரணங்கள் ஜாதக ரீதியாக உண்டு. அவற்றுள் ஒன்று செவ்வாய் தோஷம். செவ்வாய் திருமண தோஷம் ஏற்பட்டிருந்தால் முருகனை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வழிபட வேண்டும். முருகா என்று அவருடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். பூக்களால் முருகனை அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும். ஆராதிப்பது நல்லது. சஷ்டி கவசம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்றைய தினம் விரதம் இருக்கலாம். விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு. கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் போன்ற முருகனுக்குடைய தோத்திரங்களை பாராயணம் செய்வதும் நல்லது. இது நல்ல விசேஷமான நல்ல பலன்களை கொடுக்கும். முடிந்தால் ஒரு தடவை வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கு பிரீதி செய்து கொள்ளலாம். அங்காரக பிரீதி என்று சொல்வார்கள் அதை. அதேபோல் அருகிலுள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஆண்டாளை வழிபடுவது நலம். ஹோமம் தானம் செய்யும்போது கருங்காலியை கொண்டு சமைத்து உபயோகித்து ஹோமம் செய்வதும் தோரம்பருப்பு தானம் செய்வதும் நன்மை தரும். இத்தகைய எளிய பரிகாரங்களை செய்து செவ்வாய் தோஷத்திலிருந்து விடுபடலாம். செவ்வாய் பாதிப்பு நீங்கும். தடைபெற்றிருந்த கல்யாணம் கைகூடும். முருகன் அந்த கல்யாணம் நடைபெறுவதற்கு எல்லா விதத்திலும் அருள் புரிவார். முருகா சரணம். இதை பின்பற்றி எல்லோரும் வளமாக வாழ்வீர்களாக. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.